எனக்கு ரொம்பவே ஸ்பெஷலான பர்த்டே இது. ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆகி ஒரு 3 வீக்ஸ்லேயே என்னோடய பர்த்டே வந்துடுச்சு. ஸோ அம்மாவை நான் கொண்டாடுற ஃபர்ஸ்ட் பர்த்டே இது தான். 10 இயர்ஸ் போராடி ஒரு வழியாக கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் ஒய்ஃபை மாமாவோட நான் செலிப்ரேட் பண்ணுற ஃபர்ஸ்ட் பர்த்டேன்னு நான் நினச்சிட்டு இருக்கும்போது, இந்த பாரு உனக்கு சர்ப்ரைஸுன்ற மாதிரி ப்ரெக்னன்சி கன்ஃபார்ம் ஆச்சு. ஸோ ஆஸ் அ மதராக நான் ஃபர்ஸ்ட் பர்த்டேவும் செலிப்ரேட் பண்ணுறேன். எனக்கு எவ்வளோ ஹாப்பியாக இருந்தது அப்படின்னா, என்னோடய ஸ்மைலை பார்த்தாலே தெரியும். அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது. பெஸ்ட் பர்த்டே அஸ்திரி. நெக்ஸ்ட் இயர் என் பேபியை கையில் தூக்கி வச்சுட்டு நான் பர்த்டே செலிப்ரேட் பண்ணுவேன்னு நினைக்கும் போது அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. நான் எவ்வளோக்கு எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தேனோ மாமாவும் அதே அளவு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தாங்க. எனக்கு பிடிச்ச ஒயிட் ஃபாரஸ்ட் கேக் தான் வாங்கிட்டு கட் பண்ணோம். என்ஜாய்மெண்ட்டுன்றது ரொம்ப சூப்பர்பான டெக்கரேஷன், ரொம்ப செலவு பண்ணுறதுலாம் இல்லை. நம்மளுக்கு மனதுக்கு பிடிச்சவங்க நம்மளோட இருந்து நம்மளுக்கு மனதுக்கு பிடிச்ச எல்லாமே நடந்தது அப்படின்னாவே அதுவே பெஸ்ட் திங் தான். இந்த 28 இயர்ஸ் இல்லாமல் இந்த 29th பர்த்டே இவ்வளோ பெஸ்ட்டாக எனக்கு அமையும்னு கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல. அவ்வளோ பெஸ்ட்டாக இருந்தது. ஃபர்ஸ்ட் மந்த் ஃபோட்டோஷூட்டுமே பிளான் பண்ணியிருந்தோம். ப்ரெக்னென்சி ஃபோட்டோஷூட் மந்த்லி வைஸ். இன்றைக்கி என்னை சுற்றி எல்லாமே எனக்கு பிடிச்சதாகவே நடக்கணும்னு சொல்லிட்டு மாமா பார்த்து பண்ணாங்க. இன்றைக்குன்னு இல்லை, மேரேஜ் ஆனதுக்கப்புறமும் சரி, அதுக்கு முன்னாடியும் சரி, முடிஞ்ச வரைக்கும் அவங்க எஃபர்ட் எனக்கு கொடுத்துட்டே தான் இருந்தாங்க. இந்த மாதிரி ஒரு பார்ட்னரோட என்னோடய பர்த்டே செலிப்ரேட் பண்ணுறது அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. லைஃப் லாங் அவங்களோட நான் பெஸ்ட் பர்த்டே செலிப்ரேட் பண்ணணும்னு கடவுள்கிட்ட வேண்டிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் vlogல நான் உங்களை மீட் பண்ணுறேன். Till then, bye from Megha.